எறியப்பாதை வழியே செல்லும் ஒரு பொருள் அதன் பாதையின் மிகவும் உயர்ந்த புள்ளி பியில் சம திணிவுகளை கொண்ட இரு துண்டுகளாக சடுதியாக வெடிக்கின்றது. ஒரு துண்டு காட்டப்பட்டுள்ளவாறு ஒரு தொடக்க வேகத்துடன் நிலைக்குத்தாக கீழ் நோக்கி விழும் எனின் பின்வரும் வரிப்படங்களில் எது மற்றைய துண்டின் பாதையை மிகச்சிறந்த விதத்தில் வகை குறிக்கின்றது? வழித்தடையை புறக்கணிக்க வெடித்தல் நடைபெறாவிட்டால் பொருளின் எரிபாதையை முறிந்த கோடு வகை குறிக்கின்றது. சோ வெடிக்காத போது அது எரியப்பாதையை இந்த முறிந்த கோடு இப்படி குறிக்குதுன்னு சொல்றாங்க. ரைட். சோ பாருங்க, ஒரு துணிக்கை வந்துட்டு எரியப்படுவது இப்படியே மேலுக்கு போயிட்டு இருக்கக்குள்ள இந்த இடத்துல வச்சு சமனான இரண்டு துண்டுகளா வெடிக்குதான். அப்படி வெடிக்கக்குள்ள ஒரு துண்டு நிலைக்குத்தா கீழ் நோக்கி விழுவுதான். சரியா? அப்ப ஒரு துண்டு இப்படி விழுந்திருக்கு. அடுத்த துண்டோட பாதை எவ்வாறு அமையும்? இதான் கேள்வி. எல்லாம் புரிஞ்சு கொள்ளுங்க. வெடிக்கிறதுக்கு முதல் அதி உயர் புள்ளியில இந்த துணிக்கைகளோட ஆரம்ப வேகம் வெடிக்கிறதுக்கு முதல் இவங்களோட வேகம் கிடை வேகமா இருந்திருக்கு. ஏன்னா அதி உயர் புள்ளிக்கு வரக்குள்ள இவர வேகத்துல திசை எப்படி இருக்கும்? கிடையாதிக்கும். இப்படி அதி உயர் புள்ளியில வச்சுதான் இரண்டு துண்டா வெடிக்குது. எனவே வெடிக்கிறதுக்கு மட்டுமட்டா முன்னர் இவங்களுக்கு ஆரம்ப கிடை உந்தம் ஒன்று இருந்திருக்கு. உதாரணமா நான் இந்த ரெண்டு திணிவையும் சேர்த்து 2m என்று சொன்னால், வெடிக்கிறதுக்கு முதல் இவங்களோட கிடை வேகத்தை v என்று சொன்னால் ஆரம்ப உந்தம் 2m into v. சரியா? வெடிக்கிறதுக்கு முதல் இவங்களோட வேகத்தை v எடுப்போமே, திணிவு 2m எடுப்போமே, 2m into v. இது வெடிச்சிட்டு வெடிக்கிறதுக்கு பிறகும் புற விச தொழிற்படல் என்றால் கிடை உந்தம் மாறாதானே. எனவே ஆரம்ப உந்தம் 2m into v. வெடிச்சதுக்கு பிறகான இறுதி கிடை உந்தம் என்ன அறிக்கணும்? அதே பருமனாக இருக்கணும். எனவே வெடிச்சதுக்கு பிறகு ஒரு துண்டு கீழ் நோக்கி விழுவுதான். அப்ப அவர கிடை உந்தம் 0. கீழ் நோக்கி விழுவுதுன்னா கிடை உந்தம் என்ன? 0. ஏன்னா நிலை கிடையாக வேகம் இல்ல, கீழ் நோக்கி நிலைக்குத்தா விழுவுது. அப்ப கிடை வேகம் 0. அப்ப ஒரு திணிவுட கிடை வேகம் 0. ஏன்? அவரு நிலைக்குத்தா விழுறாரு. அப்ப மத்த துண்டோட கிடை வேகம் என்ன? யோசித்து பாத்தீங்கன்னா ரொம்ப சிம்பிள். மத்த துண்டோட கிடை வேகம் என்ன வரும்? mv. இங்க 2mvண்டா மத்த துண்டோட கிடை வேகம் 2v. அப்ப வெடிக்கிறதுக்கு முதல் இந்த திணிவுட வேகம் v. வெடிச்சதுக்கு பிறகு ஒரு துண்டுட வேகம் 2v மாறும் இல்லையா? யோசித்து பாருங்க. எரியப்பாதையில அதி உயர் புள்ளியில வீங்கிற வேகம் கிடை வேகமா இருந்திருந்தால் இவர் இப்படி போயிருப்பார். ஆனா இப்ப இவர கிடை வேகம் 2v இருக்குது. எனவே நிச்சயமா இவர் அடைகின்ற கிடை இடப்பெயர்ச்சி பெருசா இருக்கு. போதாக்குறைக்கு இவர் வெடிக்கக்குள்ள இவர் கீழ் நோக்கி விழுறாரு. இவருக்கு கீழ் நோக்கி ஒரு வேகம் கிடைக்குதுன்னு சொல்றாங்க. அப்படிதானே? வெடிச்ச உடனே என்ன சொல்றாங்க? தொடக்க வேகத்துடன் நிலைக்குத்தா கீழ் நோக்கி விழுவு. அப்ப வெடிச்ச உடனே இவருக்கு கீழ் நோக்கி ஒரு வேகம் இருக்குது. யாருக்கு? கீழுக்கு இருக்கிற திணிவு எம் திணிவுக்கு கீழ் நோக்கி ஒரு வேகம் இருக்குது. தொடக்க வேகம் நிலைக்குத்தா அடிக்கிற மாதிரி விழுவுதான். உங்களுக்கு தெரியும், வெடிக்கிறதுக்கு மட்டுமட்டா முதல் இந்த துணிக்கைக்கு நிலைக்குத்தாக எந்த உந்தமும் இருக்கல்ல. வெடிக்கிறதுக்கு மட்டுமட்டா முதல் இவருக்கு நிலைக்குத்தாக எந்த உந்தமும் இருக்கல்ல. சரியானே? எனவே வெடிக்கிறதுக்கு பிறகு இவருக்கு கீழ் நோக்கி வெடிச்ச அந்த கணம் இவருக்கு கீழ் நோக்கி ஒரு உந்தம் வந்திருக்குது. அப்படின்னா கீழ் நோக்கி இவருக்கு மேலதிகமா ஒரு விசை தொழிற்பட்டிருக்கு, கணத்தாக்கு விசையோடு. எனவே அதே விசை சமனும் எதிர்மா இவருக்கு தொழிற்பட்டிருக்கு. அதனால இந்த துணிக்கைக்கு மேல் நோக்கி ஒரு வேகம் இருந்திருக்கு. அது என்ன வேகம் இல்லை, மேல் நோக்கி ஒரு வேகம் இருந்திருக்கு. அதனால இவருக்கு கிடை வேகமும் இருக்கும், நிலைக்குத்து வேகமும் இருக்கும். எனவே வெடிச்சதுக்கு பிறகு இந்த துணிக்கட இயக்கப்பாதை எடுத்தீங்கன்னா இது மேல் நோக்கிய திசையில் எப்படி போகும். அதே நேரத்துல இவருக்கு கிடை வேகமும் பெருசா இருக்கிறதால இவர கிடை இடப்பெயர்ச்சி நல்ல பெருசா வரும். எனவே இந்த கேள்விக்கு பொருத்தமான விடையாக நாம யாரை செலக்ட் பண்ணலாம்? பொருத்தமான விடையாக நாம 4வது செலக்ட் பண்ணலாம். விளங்குதா என்ன சொன்னது? சோ இங்க என்ன பாயிண்ட் சொல்றோம்? சின்னொரு விஷயம்தான். ஒன்று, வெடிச்சதுக்கு பிறகு ஒரு துண்டோட வேகம் கிடை வேகம் 0. அப்ப மத்த துண்டோட கிடை வேகம் 2 மடங்கா மாறும். அதான் உந்த காப்பு, கிடை உந்த காப்பு தத்துவம் நமக்கு சொல்லி தருவது. அப்ப கிடை உந்த காப்பு தத்துவத்தின் படி வெடிக்கிறதுக்கு முதல் இந்த தொகுதியில மொத்த வேகம் v. வெடிச்சதுக்கு பிறகு மேலுக்கு இருக்கிற துண்டோட வேகம் 2v மாறுது. சரி, இது ஒரு பாயிண்ட். சோ இதுல கிடை வேகம் 2v வந்த அதே நேரத்தில இவருக்கு நிலைக்குத்தா ஒரு தொடக்க வேகம் கீழ் நோக்கி இருக்குதுன்னு சொல்லிட்டாங்க. அப்ப இவருக்கு நிலைக்குத்தா கீழ் நோக்கி ஒரு வேகம் இருக்கிறதால நிச்சயமா அடுத்த துணிக்கைக்கு நிலைக்குத்தா மேல் நோக்கி ஒரு வேகம் ஒன்று இருக்கணும். ஏண்டா ரெண்டுக்கும் சமனும் எதிர்மான ஒரு கணத்தாக்கு விசை தொழிற்பட்டு இருக்குது. அப்ப அதனால இவருக்கு ஒரு வேகம் வர மாதிரி இவருக்கும் ஒரு வேகம் வந்திருக்கும். ரைட்? அப்ப அந்த வேகத்தின் காரணமாக இவர் மேல் நோக்கியும் இயங்கணும். அப்ப கிடை வேகம் இருந்து மேல் நோக்கியும் ஒரு வேகம் இருக்கிறதால இவர் எறிய பாதை இப்படி விளங்குதா? இப்ப நான் உங்கள்கிட்ட ஒரு கேள்வி கேட்கிறேன். இந்த கேள்வி பொருத்தமான விட என்ன? பொருத்தமான விட 4வது.
நான் இப்ப உங்கள்ட்ட ஒரு கேள்வி கேட்கிறேன். சோ உங்கள எத்தனை பேர் சரியா இந்த கேள்விக்கு விடைய சொல்றீங்கன்னு பார்ப்போம். அதி உயர் புள்ளியிலிருந்து சரியானே இது அடைய வேண்டிய கிடை வீச்சுக்கான தூரம் எக்ஸா. அதி உயர் புள்ளியிலிருந்து இது அடைய வேண்டிய கிடை வீச்சுக்கான தூரம் எக்ஸ். இப்ப நீங்க சொல்லுங்க, இந்த தூரம் எக்ஸா இருந்தால் இந்த தூரம் எக்ஸா இருக்குமா, எக்ஸை விட பெருசா இருக்குமா, எக்ஸை விட சின்னனா இருக்குமா? ரைட். நிறைய விடைகள் எப்படி வந்திருக்குதுன்னா ஒன்று எக்ஸா இருக்கும், இன்னொன்று எக்ஸை விட பெருசா இருக்கும். இந்த ரெண்டு ஆப்ஷன்ல தான் விடைகளை நான் கண்டேன். சிரிசா இருக்கும்னு சொல்லி யாருமே சொன்ன மாதிரி விலங்கல்ல. ரைட். கவனிங்க, இந்த இடத்துல இந்த துணிக்கை அடைகின்ற இந்த தூரம் இந்த எரிய வீச்சிலிருந்து இருக்கிற இந்த பருமன் எக்ஸை விட பெருசா இருக்கும். ஏன் எக்ஸை விட பெருசா இருக்கும்டா, ஏன் எக்ஸை விட பெருசா இருக்கும் என்றால் இவர் விளக்குல கீழ் நோக்கி நிலைக்குத்து ஆரம்ப வேகம் ஒன்றோட விழுறாரு, அப்படித்தானே? ரைட். இவருக்கு மேல் நோக்கி ஒரு வேகம் இருக்குது. மேல் நோக்கி ஒரு வேகம் இருந்தால் இவர் மேல் நோக்கி போறாரா இருந்தால் இவர் பயணிக்கின்ற நேரம் வளமையான நேரத்தை விட கூட எடுக்கும். இப்ப இங்கிருந்து இங்க வாரத்துக்கு எடுக்கிற நேரம் டீயா இருந்தால் இந்த மாதிரி ரெண்டு துண்டா சமன் அப்படி வெடிக்காது தானே. இந்த நேரத்துல இந்த துணிக்கை தரையை அடையிறதுக்கு எடுக்கிற வேகம் இதே தீயா அடிக்காது. ஏன்னா நிலைக்குத்தா இவருக்கு வேகம் இருக்குது. வெடிக்கலண்டா நல்லா புரிஞ்சு கொள்ளுங்க, இந்த திரிவு இந்த இடத்தை வச்சு வெடிக்கலண்டால் ரைட் அதி உயர் புள்ளியிலிருந்து இங்க வாரத்துக்கு எடுக்கிற நேரம் டீயா இருந்தா இங்க இருந்து இங்க வர எடுக்கிற நேரம் டீயா இருந்தால் இது வெடிச்சு இவர் மேலுக்கு போனதால இவர் இப்படி போய் இப்படி வாரத்துக்கு எடுக்கிற நேரம் டீயை விட பெருசா இருக்கும். ஏன்? மேல் நோக்கி ஒரு வேகம் இருக்குது. யோசிச்சு பாருங்க, ஒரு துணிக்கைக்கு மேல் நோக்கி வேகம் இருந்தா தரையை அடைய எடுக்கிற டைம் கூட இருக்கும். உதாரணமா நான் இந்த பொருளை சும்மா இப்படி எறிகிறேன், இப்படி எறிஞ்சா இது தரையை அடிக்க எடுக்கிற நேரத்தை விட நான் இப்படி எறிகிறேன், இப்படி எறிஞ்சா தரையை அடைய எடுக்கிற நேரம் கூட. ஏன்னா மேலுக்கு போயிட்டு வரதுக்கு ஒரு டைம் எடுக்கும். சோ மொத்தத்துல பொதுவா நிலைக்குத்தாக வேகம் ஒன்று இருந்தா டைம் கூட எடுக்கும். நிலைக்குத்து வேகம் பெருசா இருந்தா தரை அடைகிற டைம் இன்னும் கூட எடுக்கும். நிலைக்குத்து வேகம் சின்னனா இருந்தா டைம் குறைய இருக்கும். நிலைக்குத்து வேகம் சின்னனா இருந்தா டைம் குறைய இருக்கும். நிலைக்குத்து வேகம் பெருசா இருந்தா டைம் கூட இருக்கும். எனவே மொத்தத்துல இவருக்கு வெடிக்கலன்னா நிலைக்குத்து வேகம் இந்த இடத்துல இருந்திருக்காது. வெடிச்சத்தால இவருக்கு ஒரு நிலைக்குத்து வேகம் வந்துட்டு. அப்ப வெடிக்காம விட்டு இருந்தால் இங்க வாரத்துக்கு எடுத்த நேரம் டீண்டால் வெடிச்சத்தால இவர் இங்க வாரத்துக்கு எடுக்கிற நேரம் கூட இருக்கும், டீயை விட கூட இருக்கும். எனவே கிடை இடப்பெயர்ச்சி சமன் வேகம் தர நேரம் தானே இல்லையா? இதுட வேகத்தை விட வெடிக்காம விட்டு இருந்தா இருக்கிற வேகத்தை விட இதுல வேகம் 2 மடங்கு. அது ஓகே, வேகம் 2 மடங்கு. ஆனா இதே நேரம் இங்க வராது. இங்க இருந்து இங்க வாரத்துக்கு எடுக்கிற நேரம் டீயை விட பெருசா இருக்கும். இங்க இருந்து இங்க வாரத்துக்கு எடுக்கிற நேரத்தை விட இவர் இங்க இருந்து இங்க வாரத்துக்கு எடுக்கிற நேரம் டீயை விட பெருசு. வேகம் 2 மடங்கு, நேரமும் பெருசா இருக்கிறதால மொத்த வேகம் 2v டீயை விட பெருசா இருக்கும். ஆக இந்த வேகத்தை இந்த தூரத்தை விட இந்த தூரம் எப்படிப்பட்டதா இருக்கும்டா பெருசா இருக்கும். உதாரணம் இதை வைன்னு எடுத்தீங்கன்னா எக்ஸை விட வை பெருசா இருக்கும். சரி, இப்ப சில பேருக்கு இன்னும் ஒரு கேள்வி வரும். இந்த ஈர்ப்பு மையத்தை வச்சு நம்ம யோசிக்கிறதான தொகுதியில ஈர்ப்பு மையத்தை வச்சு எரியப்பாதை வழியே தொகுதியில ஈர்ப்பு மையத்தை வச்சு எரியப்பாதை வழியே மாறாதுன்னு நான் படிச்சிருக்கிறேன். அப்ப இந்த திணிவு இந்த இடத்துல விழுவுதுண்டா இங்க இருந்து இது எக்ஸ் தூரத்துல இருந்தா இது இங்கால பக்கம் எக்ஸ் தூரத்துல தானே விழும் அப்படின்னு ஒரு விஷயம் படிக்கிறேன். அப்படி யோசிச்சிருந்தா இது எக்ஸுக்கு சமன் தானே அப்படின்னு உங்களை நிறைய பேர் யோசிச்சிருப்பீங்க. அப்படி பாஸ் பேப்பர் கேள்வியும் இருக்குது. நம்ம 2021ஆம் ஆண்டு கேள்வி ஒன்றும் செஞ்சிருந்தோம். நல்லா பாத்தீங்கன்னா அந்த கேள்வியில இருக்கிற ஒரு முக்கியமான ஒரு விடயம் என்னென்றால் அந்த கேள்வி எல்லாத்துலயுமே அது தரையை அடைய எடுக்கிற நேரங்கள் சமன் என்று சொல்லியிருப்பாங்க. அந்த ஈர்ப்பு மையத்துக்குரிய ஐடியாவை வச்சு நீங்க அந்த கேள்வியை அணுகக்குள்ள அந்த கேள்விகள்ல சொல்லப்படுற ஒரு முக்கியமான ஒரு விடயம் இந்த வெடிச்சு விழுற 2 திணிவும் இருக்குதானே அது ரெண்டும் தரையை அடைகிற நேரம் சமன் என்று சொல்லியிருப்பாங்க. ஏன்னு தெரியுமா? தரையை அடைகிற நேரம் வேற வேறையா இருந்தா என்ன பிரச்சனை வரும்? இவரு தரையை அடைஞ்சிருவார், இவரு அந்த டைம்ல தரையை அடைஞ்சிருக்க மாட்டார். அதனால இந்த திணிவு போய் தரையை அடைஞ்சா தரை ஒரு விசையை கொடுக்குமே. எப்படியோ இவர் இயங்கிக் கொண்டிருக்கக்குள்ள அவர் ஒரு திணிவுக்கு ஒரு பாட்டுக்கு புற விசை ஒன்று கிடைக்க ஆரம்பிச்சுட்டு அதனால அந்த ஈர்ப்பு மைய கான்செப்ட் வந்துட்டு பிழைச்சு போகும். ஏன்னா புறவிசை தொழிற்படலண்டா தான் அதுல எரியப்பாதை மாறாது. அப்ப புறவிசை தொழிற்படாமலே இவங்க எரியப்பாதை மாறாம இருக்கணும்டால் ஈர்ப்பு மையத்துல எரியப்பாதை எல்லாம் விளங்கிக் கொள்ளுங்க. நான் பேசிக் கொண்டிருக்கிற இந்த விடயம் உங்களுக்கு விளங்கணும்டா இதுக்கு முதல் நாம 2021ஆம் ஆண்டு கேள்வி அதே மாதிரி நிறைய இடத்துல நம்ம பேசியிருக்கிறோம். அந்த ஐடியா உங்களுக்கு தெளிவா இருக்கு. அப்படி இருந்தா தான் என்ன பேசுறீங்க உண்மையா விளங்கும். அந்த ஈர்ப்பு மையம் தொகுதியில ஈர்ப்பு மையத்தில பாதை மாறாதுங்கிற ஐடியாவை பயன்படுத்தி நம்ம ஒரு கேள்வியை ஃபாஸ்டா செய்யும். ஆனா அந்த கேள்வியில் இருக்கிற முக்கியமான நிபந்தனை அது ஒரே நேரத்துல தரையை அடையணும். உதாரணமா 2022-24 கேள்வியை கொஞ்சம் இருங்க.
எல்லாம் யோசித்து பாருங்க. அந்த 24வது கேள்வியில 2022ஆம் ஆண்டு வந்த 24வது கேள்வியில அந்த வசனத்தை பாருங்க என்ன சொல்றாங்க. கடைசியா பாருங்க, அந்த ரெண்டு துண்டா வெடிக்குதான். அவங்க ரெண்டு பேரும் என்ன செய்யறாங்கன்னு சொல்றாங்க, 10 மீட்டர் ஆர் எனும் கிடைத்தூரங்களில் தரையில் ஒரே வேளையில் படுகின்றன சொல்றாங்க. 2022ஆம் ஆண்டு 24வது கேள்வியில டைமை பத்தி பேசுறாங்க. ரெண்டு பேரும் ஒரே நேரத்துல தான் தரையை அடைகிறாங்க. ஒரே நேரத்துல தரையை அடைஞ்சாத்தான் தொகுதிர ஈர்ப்பு மையத்துல பாதை எரிய பாதை வழியேயே இருக்குங்கிற ஐடியாவை நம்ம பயன்படுத்தலாம். இப்படியே வந்து ரெண்டா வெடிக்கும் இல்லையா, ரெண்டா வெடிச்சு இவர் இப்படி போவாரு, இவர் இப்படி போவாரு. அப்ப நாம என்ன சொல்லுவோம்னா, இவர் எரிய பாதை மாறாது. அதாவது இந்த தொகுதிர ஈர்ப்பு மையத்துல பாதை தொடர்ந்து வலிமையான எரிய பாதையில தான் இருக்குங்கிற ஒரு விடயத்தை நம்ம சொல்லிக் கொண்டிருந்தோம். ஞாபகம் இருக்குன்னு நினைக்கிறேன். ரைட்? அப்ப எரிய பாதையில ஈர்ப்பு மையம் என்ன மாறாதுன்னு ஒரு விஷயத்தை சொல்லுவோம். அந்த தியரியை சரியா நீங்க அப்ளை பண்ணணும்னா இந்த ரெண்டு துண்டுகளும் ஒரே நேரத்துல தரையடையணும். வேற வேற நேரத்துல தரைய அடைஞ்சால் சரியான இந்த ஐடியாவை நம்ம பயன்படுத்த முடியாது. ஏண்டா வேற வேற நேரத்துல தரைய அடையுதுன்னா நம்ம முதலாவது ஈர்ப்பு மையத்துல பாதை மாறாதுன்னு சொல்றதுக்கான நிபந்தனை என்ன, தொகுதிக்கு புற விசை தொழிற்படக்கூடாது. சரியான ஈர்ப்பு விசை தவிர்ந்த வேற விசை தொழிற்படக்கூடாது. அந்த நேரத்துல ஏன்னா ஈர்ப்பு விசையால இது எரிய பாதையில இயங்குது. அப்ப அந்த நேரத்துல இந்த திணிவு இப்படி வரக்கூட இவர் தரையை அடைகிறதுக்கு முதல் இவர் தரையை அடைஞ்சிட்டாருன்னு வச்சுக்கொள்ளுங்களேன். இப்ப இந்த திணிவுக்கு யார் விசையை கொடுப்பா, இந்த தரை ஒரு மறுதாக்க விசையை கொடுத்துரும். சோ புற விசை உருவாகிட்டு அதனால தொகுதிர ஈர்ப்பு மைய பாதை அதே பாதையில வராது. அதான் சொல்றோம், புறவிசை தொழிற்படலண்டாத்தான் இந்த கான்செப்ட் வந்து செட் ஆகும். அப்ப புறவிசை தொழிற்படக்கூடாது, இயங்கி கொண்டு வர காலப்பகுதியில் புறவிசை தொழிற்படக்கூடாது. ரெண்டுமே ஒரே டைம்ல தான் தரையடையும். அப்ப அது வரைக்கும் புறவிசை இருக்காது. ஒரு ஆள் ஃபெஸ்ட்டுக்கு தரையடைஞ்சிட்டாருன்னா அவருக்கு ஒரு விசை வந்துருமே, தரையால் ஒரு விசை கொடுக்கப்பட்டிருமே, அப்ப புறவிசை வந்துடும். இப்படிதான் நம்ம இன்னும் என்ன செய்யலாம், கொஞ்சம் டீப்பா யோசிக்கலாம். என்கிட்ட ஒரு ஆள் இந்த கேள்வியை கேட்டு இருந்துச்சு, ஒரு நுஸ்ரி அஹமத் இல்லையா, கண்டி அவர் தான் கேட்டு நினைக்கிறேன். இந்த விஷயத்தை கேட்டு இருந்தார். நான் 2022ஆம் ஆண்டு கேள்வியை விளங்கப்படுத்தக்குள்ள நான் உண்மையா என்ன செய்யணும்னு சொல்லல, அப்படியே மறைச்சிட்டு வந்து இந்த இடத்துல பார்க்கணும்னு சொல்லி யோசித்த ஒரு விஷயம். அப்ப ஈர்ப்பு மையம் வந்துகிட்டு பெரிய பாதை வழியை மாறாம இருக்குங்கிற ஒரு விஷயத்துல முக்கியம் என்ன, புறவிசை தொழிற்படக்கூடாது. அப்ப அந்த ரெண்டு துண்டுக்கும் புறவிசை தொழிற்படக்கூடாது, ரெண்டும் ஒரே டைம்ல தரையடைஞ்சிருக்கு. அப்ப அது வரைக்கும் புறவிசை இருக்காது. ஒன்று முந்தியும் இன்னொன்று லேட்டாகியும் தரையடைஞ்சா புறவிசை வந்துடும். அப்ப ஈர்ப்பு மையத்தில பாதை வலிமையான எரிய பாதைக்குள்ள வராது. சோ இந்த கேள்வியில ஈர்ப்பு மையத்தில பாதை வலிமையான எரிய பாதைக்குள்ள வராது. ரெண்டிட விளையூர் ஈர்ப்பு மையம் எரிய பாதையில போயிருக்காது. ஏன்னா ஒன்று ஃபெஸ்ட்டுக்கு தரையடை. ஏன்னா இவருக்கு நிலைக்குத்த கீழ் நோக்கி ஒரு வேகம் இருக்குது, இவருக்கு நிலைக்குத்த மேல் நோக்கி ஒரு வேகம் வருது. அதனால இவர் வந்தெடுக்கிறதுக்கு டைம் கூட எடுக்கும். அதுக்கிடையில இவர் தரை அடைகிறதால புறவிசை இவருக்கு தொழிற்பட ஆரம்பிச்சு. அப்ப தொகுதிக்கு ஒரு புறவிசை வந்துட்டு அர்த்தம். விளங்குதா? ரைட்? அப்ப இந்த தூரம் எக்ஸா இருந்தா இங்க இந்த தூரம் என்ன செய்யாது, எக்ஸா இருக்காது. அப்ப இப்ப நீங்க என்ன செய்து பாருங்கன்னா, இந்த 2022ஆம் ஆண்டு 24வது கேள்வியில எப்படி ஒரே நேரத்துல தரை அடையுதுன்னு சொல்லி இருக்கிறாங்களோ இதே மாதிரி இதுக்கு முதல் வந்த பாஸ் பேப்பர் கேள்வி, பழைய கேள்வி இருக்குது, இந்த எரிய பாதையை வச்சு பழைய கேள்வி இருக்குது. அந்த கேள்வியையும் பாருங்க, அங்கேயும் என்ன சொல்லுவாங்கன்னா ஒரே நேரத்துல தரை அடையுதுங்கிற ஒரு வசனத்தை சொல்லியிருப்பாங்க. அப்படி சொல்லும் பட்சத்துலதான் நம்ம என்ன செய்வோம், இந்த ஈர்ப்பு மையத்துல பாதை மாறாது, எரிய பாதையிலேயே ஈர்ப்பு மையம் இருக்குங்கிற ஒரு விஷயத்தை யோசிப்போம். ரைட்?